2 திரிகோண ஸ்தானாதிபதிகள் ஒன்று சேர்ந்திருக்காங்க சார். இது மிகப்பெரிய புகழை, மிகப்பெரிய வெற்றியை, ஒரு சந்தோஷத்தை, ஆனந்தத்தை கொண்டு வந்து நமக்கு தரப்போகுது. கல்யாணமாகி பல வருடம் ஆனவர்களுக்கு கூட இப்பொழுது குழந்தை பாக்கியம் உண்டாக போகுது. உங்க பிசினஸ் டெவலப் பண்ற யோகம், சிலருக்கு புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறத பத்தின ஒரு சவுண்ட் நாலேஜ் கிடைக்கக்கூடிய யோகம், ஜாப் ரீதியா உங்களுக்கு இருந்த ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகுது, புதிய வீடு மனைகள் வாங்கக்கூடிய யோகம் வருது. உலகெங்கும் வாழும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் விசுவாவசு வருடம் மார்கழி மாத நல்வாழ்த்துக்கள், வணக்கங்கள். மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார். இந்த மார்கழி மாதத்தில் இந்த வருடம் என்ன விசேஷம் அப்படின்னா, மார்கழின்னு சொன்னாலே தனுசு ராசியில் சூரிய பகவான் இருப்பார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த மார்கழி மாதம் இந்த வருஷம் நடக்கிறது. மிதுனத்தில் குரு பகவானுடைய அனுக்கிரகம், அந்த குரு பகவான் நேரடியாக தன்னுடைய 7ஆம் பார்வையினாலே இந்த தனுசு ராசியை பார்க்க போறார். அதாவது தனுர் மாதத்தை பார்க்கிறார். இது ரொம்ப அற்புதமான மாதமாக இருக்க போகிறது. நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் ரொம்ப புனிதமான மாதம். எல்லா நல்ல காரியங்களும் இறைவனை நோக்கி அமைவதனாலே நம்ம கல்யாணம் போன்ற விஷயங்களெல்லாம் இந்த மாதம் பண்றதில்லை. ஏன்னா எல்லா நல்ல காரியங்களும் சேர்த்த மொத்த நல்ல காரியம் இறைவனை வழிபடுவது. ஆகவே அதற்காகவே இந்த மாதம் இருக்கு. முழுக்க முழுக்க இந்த மாதத்தில் நாம் பெருமாள் வழிபாடு, சிவன் வழிபாடு செய்தால் பெரிய வெற்றிகளை பெறலாம். கிரக நிகழ்வுகளை பார்க்கிற போது உங்களுக்கு தெரியும், மிதுனத்திலே குரு பகவான், சிம்மத்திலே கேது பகவான், விருச்சிகத்திலே சுக்கிர பகவானும் புதன் பகவானும், தனுசு ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், கும்பத்திலே ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான். இதுதான் கிரகநிலை. சுக்கிர பகவான் தனுசு ராசிக்கு, அதாவது டிசம்பர் 22 வச்சுக்கோங்களேன், சுக்கிர பகவான் தனுசு ராசிக்கு வந்துடுறார். 25ஆம் தேதி புதன் பகவானும் தனுசு ராசிக்கு வர. ஆங்கிலத்தில் இந்த ஜனவரி 11ஆம் தேதி 2026 வருஷத்தில் மகரத்தில் புதன் பகவான் வர. 14ஆம் தேதி ஜனவரி 14 மகரத்துக்கு செவ்வாய் பகவான் வந்துடுவார். இதுதான் இந்த மாதத்துடைய கிரக நிலைகளாக இருக்க போகிறது. அதில் மிக முக்கியம், இந்த டிசம்பரில் 17ஆம் தேதியும் ஜனவரி மாதம் பிறக்கிற போதே அதில் 1ஆம் தேதியும் பிரதோஷம். அதே போல் இந்த டிசம்பர் 18 மாத சிவராத்திரி வரும். இந்த மாதம் விசேஷமானது, மிக முக்கியமானது ஹனுமன் ஜெயந்தி. அன்றைக்கி தான் சர்வ அமாவாசையும் வருகிறது. அப்படி நிறைய விஷயம் இருக்குது. ஜனவரி 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆருத்ரா தரிசனம், டிசம்பர் 30 வைகுண்ட ஏகாதசி. இப்படி நிறைய விசேஷங்கள் இந்த மாதம் இருக்குது. அதில் நம்மளுடைய ராசிக்கு எந்த தெய்வத்தை வழிபடுறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எனதருமை தனுசு ராசி என்பர்களே, நல்ல மனமும் நல்ல குணமும் பொருந்தியவர்கள். தனுசு ராசிக்காரங்களுக்கு பொதுவாக மனசை பற்றி நம்ம பேசணும். நல்ல மனதுடையவர்கள், தாராள மனதுடையவர்கள், தர்ம சிந்தனையுடையவர்கள். ஏன்னா காலபுருஷ தத்துவத்துடைய பாக்கிய ராசி தர்ம ராசியே தனுசு ராசி தான். ஆகவே தர்ம சிந்தனை இருக்கும். நீங்கள் தனுசு ராசியில் பாருங்களேன், இங்கே தான் ஆஞ்சநேயர் பிறந்தார். ராமபுரானுக்கே உதவி செய்த ஆஞ்சநேயர் பிறந்த ராசி அது. அந்த மாதம் பாருங்களேன், இந்த கிரகநிலைகள்னு பார்க்கும்போது சூரியனும் செவ்வாயும் நம்ம ராசியில் இருக்காங்க. 2 திரிகோண ஸ்தானாதிபதிகள் ஒன்று சேர்ந்திருக்காங்க சார். இது மிகப்பெரிய புகழை, மிகப்பெரிய வெற்றியை, ஒரு சந்தோஷத்தை, ஆனந்தத்தை கொண்டு வந்து நமக்கு தரப்போகுது. எப்படி? ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டே இருந்தோம். பார்க்காத அஸ்ட்ராலஜர் கிடையாது, பார்க்காத டாக்டர் கிடையாது, எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் எல்லாம் உங்களுக்கு சரியாக இருக்குங்கிறாங்க. ஆனால் குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லைங்க. இது ஏங்க இப்படி ஒரு தடை இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். சிலர் கேட்குறாங்க. சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தை எடுத்துகிட்டு வரும்போதே தெரியும், பேரண்ட்ஸுக்குமே குழந்தை ரொம்ப லேட்டாக தான் பிறந்திருப்பாங்க. அதே மாதிரி பண்ணி கல்யாணம் ஆகி 10-12 வருஷத்துக்கு அப்புறம் தான் சிலர் குழந்தை பிறந்திருக்கும். அந்த மாதிரி கல்யாணமாகி பல வருடம் ஆனவர்களுக்கு கூட இப்பொழுது குழந்தை பாக்கியம் உண்டாக போகுது. தனுசு ராசிக்கு அற்புதமான செய்தி இது. நல்ல குழந்தை பாக்கியம் உண்டாக போகுது. அப்போ ஒரு கேள்வி, சார் நாங்கள் குழந்தை பாக்கியம் ஆல்ரெடி இருக்குது சார், ஆனால் எங்களுடைய மகன் படிப்பில் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ணலை, அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கல, என்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் கைகூடி வரல, அப்படிங்கிற கவலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
இந்த பஞ்சமாதிபதியும் பாக்கியாதிபதியும் சேர்ந்து ராசியில் இருக்கும்போது நீங்கள் எதிர்பார்க்கிற நல்ல தகவல், ஒரு கல்யாணம், அவருடைய படிப்பு, இப்படி நீங்கள் என்ன விஷயம் உங்கள் பிள்ளைகள் சம்மந்தமாக எதிர்பார்க்குறீங்களோ அந்த நல்ல விஷயம் இப்போ கூடி வந்துடும். இது உங்கள் பிள்ளைகளுக்கு. உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த மாதம் உங்களுக்கு 9ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரியன், 10ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் 2 பேரும் ஒன்று சேர போகிறாங்க. எப்போ? இந்த டிசம்பர் 25ஆம் தேதி. அதுக்கு பேர் தர்ம கர்மாதிபதி யோகம்ங்கிற யோகம், மிகச்சிறந்த யோகம். இந்த யோகம் வருதுன்னா, இது நாள் வரைக்கும் ஒரு வேலை கிடைக்காத தனுசு ராசி அன்பர்கள் இருந்தால் அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலை கிடைக்கலைன்னு மனசு கவலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ நல்ல வேலை கிடைக்கும். அது போக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி பலருக்கு கூடி வரும். ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஐடியா, இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல பார்ட்னர், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம். சார் பிஸ்னஸருக்கு பார்ட்னரும் இருக்காங்க, பிஸ்னஸில் டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்னா நல்ல வாடிக்கையாளர்கள் கிடைக்கக்கூடிய யோகம், உங்கள் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுற யோகம். சிலருக்கு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறத பற்றின ஒரு சவுண்ட் நாலேஜ் கிடைக்கக்கூடிய யோகம். இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது சார், ரொம்ப யோகமாக இருக்குது. மார்கழி மாதம் தனுசு ராசிக்காரர்கள் எதில் கவனம் செலுத்தணும்னா, அப்பாவுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்தணும். தந்தையுடைய உடல் நலத்தில் சில பாதிப்புகள் வரலாம். அதே போல அரசியல்வாதிகள் தங்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்தணும். நெருப்பு, மின்சாரம் போன்ற விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும், பாதுகாப்பாக கையாளணும். சில பாதிப்புகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுலாம் உண்மை. ஆனால் எது இருந்தாலும் இந்த குரு பகவான் இருக்காரு, இப்போ அட்டமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு போக போகிறார். டிசம்பர் 21 ஃபர்ஸ்ட் வீக்லேயே போகிறார், மார்கழி ஃபர்ஸ்ட் வீக்லேயே. அவர் போன பிறகு உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, உங்கள் லைஃப் ஸ்டாண்டர்ட் கூடுது, ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் கூடுது, பிள்ளைகளுக்கு முன்னேற்றம் கிடைக்குது, ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, ஜாப் ரீதியாக உங்களுக்கு இருந்த ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகுது, புதிய வீடு மனைகள் வாங்கக்கூடிய யோகம் வருது, அரசியலில் புகழ் வரக்கூடிய யோகம் வருகிறது, நன்றி மறவாத நல்ல நண்பர்கள் கிடைக்கிறாங்க, சகோதர உறவுகளில் இருந்த பிரச்சனைகள் தீர்கிறது, புதியதாக சொத்து வாங்கும் யோகம் கிடைக்கிறது. எவ்வளவு விஷயம் பாருங்க, இந்த மார்கழி மாதம் எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல மாதம். யாரை வழிபாடு செய்யுங்க? அஞ்சனாகர்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரினம் துஷ்டக்கிரக வினாச்சாய ஹனுமந்தம் உபாஸ்மகே அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை தினமும் இந்த மாதம் சொல்லுங்கள். ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு மலர்ந்த முகம், மகிழ்ச்சியான வாழ்க்கைன்னு இந்த மாதம் அமையும். இந்த மார்கழி மாதத்தில் நம்முடைய பஞ்சாங்கங்கள் என்ன சொல்றது அப்படின்னா, திருச்செந்தூரில் கடல் நீர் மட்டம் இருக்கு இல்லையா, அது உள்வாங்கும் அப்படின்னு சொல்கிறது. வால்பாறையில் கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெல்லூருக்கு கிழக்கே புயல் இருக்கும், ஆந்திராவில் மழை இருக்கும். ஒரு குட்டி புயல், சூறாவளி காற்று, கடலில் மழை பெய்கிறதெல்லாம் இப்போ இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் மலை சரிவுகள், மலைப்பகுதிகளில் சரிவுகள் இருக்கும். உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் திடீர் கலவரம் இந்த மாதம் ஏற்படும். நம்ம ஊருக்கு பக்கத்தில் பாண்டிச்சேரி இருக்கு இல்லையா, பாண்டிச்சேரிக்கு வடகிழக்கில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரும் அப்படின்னு இருக்குது. அதே போல் ஒரு தொழிற்சாலையில் இந்த மாதம் தீ விபத்து ஏற்படும் அப்படின்னு இருக்குது. சென்னையில் மின்சார பாதிப்பு ஏற்படும் என்றும் பஞ்சாங்கம் குறிப்பிடுகிறது. தமிழ்நாட்டில் இந்த மார்கழி மாதம் பலத்த காற்றுடன் மழை இருக்கும், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குட்டி புயல், சூறாவளி காற்று, இதெல்லாம் இந்த மாதம் இருக்கும் தெரிகிறது. தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் அரசியலில் புதிய கூட்டணிகள் இந்த மார்கழி மாதத்தில் பல நிகழ்வுகள் நீங்கள் பார்ப்பீங்க. திடுக்கிடும் திருப்பங்கள் அப்படிம்பாங்க பாருங்க, அந்த மாதிரி பல நிகழ்வுகள், அரசியலில் கூட்டணி மாற்றங்கள், ஒரு கூட்டணி பிரிவது, இன்னொரு கூட்டணியோடு கட்சிகள் சேருவது அப்படின்னு எதிர்பாராத பல திருப்பங்கள் இந்த மாதம் ஏற்பட போகிறது. ஆக மார்கழி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையான நன்மைகளும் உருவாக, அந்த எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு அமையணும் நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.